ஹாய் தமிழக மக்களே, வெல்கம் டு நேஷனல் இன்ஸ்டியூட் மதுரை. ஸோ எல்லாரும் நல்லா வெறிகொண்டு படிச்சுட்டு இருப்பீங்க. எப்படியாச்சும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்லையாச்சும் ஆகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓரளவுக்கு காம்படிஷன் கம்மியாக படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி எக்ஸாம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ டிஎன்பிசி கிட்ட என்ன சொல்லுவோம், குரூப் 4 வேக்கன்சி நிறையா இருக்கும், டக்குன்னு கிளியர் பண்ணிடலாம். 100 தமிழ் இருக்கும், சரியா, 100 ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், அதில் 25 மேக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ் போட்டிருக்காங்க மக்களே, மல்டி டாஸ்க் ஸ்டாஃப் அண்ட் ஹவில்தார். சரி, இந்த எக்ஸாமுக்கு என்ன சார் பண்ணலாம்? இந்த எக்ஸாம் என்ன குவாலிஃபிகேஷன்? 10th முடிச்ச எல்லாருமே இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டீக்கே, 10th நீங்கள் முடிச்சீங்கன்னா அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு ஆல்ரெடி. லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 31. சரிங்களா, ஜூலை 31. அதனால அதுக்காண்டி ஜூலை 31 வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ இருந்தே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா, டைமில் கடைசி 3 நாள் வந்து கடைசி 3 நாள் 2 நாள்லாம் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் சர்வர். சரிங்களா, அதனால் தயவு செஞ்சு இப்போ இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. சரியா, ரைட்டா? சரி, இந்த இதில் வேகன்சி எவ்வளோ போட்டுருக்காங்க பாருங்கள். எம்டிஎஸ்க்கு 4887 வேகன்சி. சரிங்களா, அதுக்கடுத்து ஹவல்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3439. ஹவல்தாரெல்லாம் அள்ளி தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சரியா, ரைட். ஸோ ஏஜ் லிமிட்டை பாருங்க. எம்டிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்கள் ஏஜ் டேட் ஆஃப் பர்த் வந்து 2/8/1999க்கு அடுத்து நீங்கள் பிறந்திருக்கணும். அதாவது அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. அதுலேருந்து 2001/8/2006க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். சரி, ஓகே சார். இப்போ என் டேட் ஆஃப் பர்த் வந்து 2/8/1997. நீங்களும் எழுதலாம். உங்ககிட்ட ஓபி சர்டிஃபிகேட் இருந்தால் 3 வருஷம் ரிலாக்ஸேஷன். அதாவது 2/8/1990. சரிங்களா, 6 புரியுதுங்களா? 2/8/1996. அதிலிருந்து இதில் 1/8/2003 வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். புரியுதுங்களா? 3 இயர் ரிலாக்ஸேஷன். சார், ஏன் டேட் ஆஃப் பர்த் வந்து 2/8/1995. நீங்களே எழுதலாம். நீங்கள் SC/ST பிரிவினராக சேர்ந்தவர்களாக இருந்தால். ரைட்டா, அந்த ஏஜ் ரிலாக்ஸ் இந்த ஏஜ் மட்டும் நல்லா கவனம் பார்த்துங்க. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹவல்தாருக்கு வந்து 27 வயசு. அப்போ இந்த 2/8/1997 அப்படியே ஒரு 3 கழிச்சிருங்க. ஓபிசினா இதில் ஒரு 3 கழிச்சிருங்க. 2/8/1994. ரைட்டா, SC/STனா அதில் 5 கழிச்சிருங்க. சரிங்களா, 2/8/1992. அதுக்கடுத்து பாருங்கன்னா ஹவால்தாருக்கு போய்க்கலாம். மற்ற எல்லா கேட்டகரிக்குமே ஏஜ் லிமிட் இருக்கு. நோட்டிஃபிகேஷனை கிளியராக படிச்சுங்க. சரியா, தமிழக மக்களே, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10th முடிச்ச எல்லாருமே இந்த எக்ஸாம் எலிஜிபிள் தான். ரைட்டா, 10th முடிச்ச முக்காசு பேர் 10th முடிச்சுட்டு தான் நீங்கள் 12th டிகிரிலாம் முடிச்சுட்டு நிறைய பேர் வேலையெல்லாம் வெறி கொண்டு படிச்சுட்டு இருப்பீங்க. 10th முடிச்ச எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். ஸோ வழக்கமாக இந்த எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணால், வழக்கமாக நம்ம எப்படி டிஎன்பிசிக்கு 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் போடுவோமோ அதே மாதிரி SSC.gov இந்த வெப்சைட்லையாவது அல்லது SSC.NIC இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு நம்ம மதுரை நேஷனல் இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இந்த எக்ஸாம் சிலபஸ் பாருங்க, சேமஸ் SSC பேங்கிங் பாருங்க. நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி 20 கொஸ்டின், ரீசனிங் எபிலிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்பரிசன். இதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான கிளாஸஸ் வந்து நம்ம மதுரை நேஷனல் இன்ஸ்டியூட்டில் போய்கிட்டு இருக்கு. இந்த இது பற்றின உங்களுக்கு மேலான டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் நேரடியாக நம்ம மதுரை நேஷனல் இன்ஸ்டியூட்டை கனெக்ட் பண்ணலாம். ஆன்லைன் ஆஃப்லைன் மதுரையில் வர முடியாதவங்க ஆன்லைன் கிளாஸஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்ம மொபைல் ஆப் மூலயமா நீங்கள் லெசன் பண்ணிக்கலாம். ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் டவுட்ஸ் இருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மதுரை நேஷனல் இன்ஸ்டியூட்டை கனெக்ட் பண்ணினாலும் அவங்க டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க. நம்ம மதுரை நேஷனல் இன்ஸ்டியூட்டோட ஃபோன் நம்பர் வந்து 9566659104. சரிங்களா, எம்டிஎஸ் தேர்வில் மகத்தான வெற்றியடைய மதுரை நேஷனல் இன்ஸ்டியூட் சார்பாக வாழ்த்துக்கள்.